வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து ஒரு 2 minutes வீடியோ. காலையில் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணேன். அதுக்காக பயப்படாதீங்க, எப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாம் நான் காட்டலை. நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். அதை வந்து இந்த 2 minutes வீடியோவில் சொல்கிறேன். நிறைய பேர் பார்க்குறவங்கெல்லாம் வந்து கேட்குறீங்க, என்னங்க யூடியூப்பில் நிறையா உங்களுக்கு காசு வருது போல், நிறையா சம்பாதிக்கிறீங்க போல் அப்படின்னு சொல்லி. நீங்கள் நக்கலுக்கு கேட்குறீங்களா, தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறீங்களா, இல்லை தெரியாமல் கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியலை. அதுக்கெலாம் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வேணும், நிறைய வியூஸ் வேணும். இதையே வந்து ப்ரொஃபஷனாக பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெலாம் வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கும், பணம் வந்து கிடைக்கும். பட் நான் வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட்டு டைம் பாஸ் மாதிரி, அதாவது என்ன சொல்லலாம், ஹாபி மாதிரி. எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நான் உட்காந்து சும்மா வேறு எதையாவது யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காம இந்த மாதிரி ஏதாவது வீடியோ எடுத்து வச்சுருந்தேன்னா அதை எடிட் பண்ணி போட்டுட்ருப்பேன். இப்போ வந்து எனக்கு கம்பெனியில் வந்து 1 week லீவு, அதனால் கொஞ்சம் அதிகமாக வீடியோ போட்டுட்ருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கால்ஸ் இருக்கும். அப்புறம் எப்பவும் போல் உங்களை மாதிரியே நானும் 3 வேளை சமைக்கணுங்க வீட்டில். சரியா, சமைக்கணும், பிள்ளையை பார்க்கணும். இப்போ கூட பாருங்கள், குரு வந்து கத்திகிட்ருக்கான். இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? ஏன்னா பிட் அண்ட் பீசஸாக நான் எடுத்து வச்சுருப்போம், அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆப்பில் எடிட் பண்ணணும், நிறையா வேலை இருக்குங்க. அதனால் வந்து உங்களுக்கு டைம் வந்து செலவாகும். அதனால் எனக்கு இப்போதைக்கு எந்த பணமும் யூடியூப்லேருந்து வரல. அது மாதிரி இது வந்து என்னோடய ப்ரொஃபஷனும் இல்லை. இது வந்து ஜஸ்ட் என்னோடய மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக நான் வந்து அப்பப்போ வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன். அப்புறம் எங்கள் மாமா, என் வீட்டுக்காரர் வந்து அப்பப்போ அவர் பண்ணுற கொஞ்சம் குறும்பெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிடுவேன். அதை எனக்கு எப்போ கண்டென்ட்டே இல்லைன்னுங்கிறப்ப அவரோட வீடியோஸை போட்டு கொஞ்சம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு வைங்களேன். இதுதான் மக்களே சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.